ஓகே. நான் அண்ணன் திருமாவளவன் இருக்காரு இல்லையா? ஆமா. சோ அவர பற்றி உங்க கருத்து என்ன? அவரோட பேச்சும் அவரோட எண்ணங்களும் சிந்தனைகளும் சூப்பரா இருக்கும். என்னங்க? அந்த அளவுக்கு அவர்கிட்ட அவ்வளோ நாலேஜ் இருக்கு. அவரே ஒரு புத்தகம் மாதிரி. அவரை படிக்கணும்னா நிறைய விஷயம் நான் நிறைய வியந்திருக்கேன். அவர் பேசுறதெல்லாம் கேட்டு ம். அவ்வளோ நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் அவர் ம். திருமாவளவன். ஆனா அவர ஜாதின்ற பேரை சொல்லி அவர் பின்னாடி தள்ளுறது வந்து இது நியாயம் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நியாயம் இல்லதான். யார் கேட்கிறா அத? ம். எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் அழுத்தும் போது அவர் என்ன பண்ண முடியும்? ம். சரிங்களா? ம். அதுதான் நடக்குது. ஓகே. நான் சொல்லப்ப 2026ல திமுகவுக்கு நீங்க ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க. அதனால உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். அவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு திமுகவுல நீங்க ஒரு ஸ்டாலினா இருந்தால், ஓகே, நீங்க சொல்ல விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எத்தனை சீட்டு கொடுப்பீங்க? அது அவங்களுக்குள்ள இருக்கிற. இல்ல நீங்க ஒரு ஸ்டாலினா இருக்கும்போது. நான் ஸ்டாலினா இருக்கும்போது அந்த மாதிரி யோசிக்கிறது. ம். ஏன்னா நீங்க திருமாவளவன் மட்டும் பாக்குறீங்க. திருமாவளவன் மாதிரி அவங்க கட்சியில டிஎம்கேலயே எத்தனை பேர் உழைச்சிருக்காங்க. ம். இல்ல உழைச்சிருக்காங்க. ஓகே. அந்த கட்சி வேற, இந்த கட்சி வேற. 2 பேரும் தனித்துவமா இருக்கு இல்லையா? அவங்க கட்சி தான் ஏதோ ஒரு கொள்கையில ஒன்னா தானே இருக்காங்க. கொள்கையில ஒண்ணா இருக்காங்கன்னா, அப்ப கொள்கையில ஒண்ணா இருக்கிறவங்க விடுதலை சிறுத்தை இப்ப கட்சி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவர் கட்சிக்கு நீங்க திருமாவளவன் அப்படின்னு ஒருத்தர், எனக்கு அவரு சிஎம்ஆ வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் அன்பார்ச்சுனேட் அவரால் வர முடியலையா என்னன்னு தெரியல. அதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இல்லையான்னு தெரியல. அவருக்கான சப்போர்ட்ஸ் அவர்கிட்ட. ஆனா முதலமைச்சரான தகுதி ஒரு விஷயம் திருமாவளவன் நீங்க நினைக்கிறீங்க, திருமாவளவன் கட்சியில இருக்க எல்லாருமே கரெக்டா இருக்காங்களான்னு சொல்ல முடியாது. யாரு? விசிகாவுல எல்லாருமே கரெக்டா இல்லன்றீங்களா? சில இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய அந்த கட்ட பஞ்சாயத்துலாம் நடக்கும். அசல விசிகாவுல அதுல நிறைய நடக்கும். எல்லாத்துலயும் இருக்கு. பட் இவங்கதுல கொஞ்சம் ஓப்பனாவே தெரியாது. அதிகமா தெரியுது. இப்ப லேட்டஸ்டா 2 பிரச்சனை நடந்தது இல்ல, அது மாதிரி நிறைய இந்த கட்ட பஞ்சாயத்து பெரிய தலைவர் நல்லா இருக்காரு. தலைவரோட கொள்கைகள்லாம் நல்லா இருக்கு. பட் அதை செயல்படுத்துறவங்க கீழே அடிமட்ட தொண்டை வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கு, கரெக்டா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி என் தலைவர், என்னோட கட்சி கொள்கை இது, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருந்தாதான் நம்மளோட கட்சி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும்ல. அது கீழே இருக்க அடிமட்ட தொண்டனு நான் ஒரு கட்சியில இருக்கேன், என் தலைவர் பெரிய ஆளு, என் மேல கையே வைக்கக்கூடாது நீங்க அப்படின்னு நினைக்கிறத விட்டுருணும்ல. இந்த கட்சின்னு இல்ல, எல்லா கட்சிக்கும் தான். எல்லா கட்சிக்குமே அதுதான் சமம் தான். ஓகே. நான் இப்ப 2026ல நீங்க திமுக ஜெயிக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? நிறைய பேர் பார்த்தனாக்கா டிவிக்கு ஏதாவது வரணும், சோ அதிமுக வேணா திமுக வேணாம், மாற்றம் கட்சியா வேணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வந்தா என்ன பண்ணுவாங்க? வந்தா என்ன பண்ணுவாங்க? இல்ல தெரியல. திமுக கொடுக்காத ஒரு மாற்றத்தை நாங்க என்ன மாற்றம் கொடுப்பீங்க? அதேதான் படிப்பறிவு கொடுக்கறது. இல்ல அது விடுங்க. ஒரு விஷயத்த பண்றோம்னா ஒரு ஸ்ட்ராங்கா ஏதாவது 2-3 பாயிண்டாவது ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் சொல்றேன், நான் லஞ்சத்தை ஒழிச்சிருவேன், நான் சாராயத்தை ஒழிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அண்ணன் சீமான் நிறைய